ஹரே கிருஷ்ணா, வெல்கம் டு காஞ்சி கௌரவன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படின்னா, காஞ்சிபுரத்துலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திவ்ய தேசம். திவ்ய தேசம் அல்ல, திவ்ய தேசத்துக்கு நிகரான ஒரு ஸ்தலம். கூரத்தாழ்வார் அவதாரம் செஞ்ச இந்த கூரம் கிராமத்தில் தான் நம்ம இருக்கோம். என்ன ஒரு திவ்யமான ஒரு இடங்க. ராமானுஜருடைய முதன்மையான முக்கியமான சீடர்களில் ஒருத்தர் இவரை பற்றி சொல்லணும்னா எவ்வளவோ இருக்குங்க. இவருடைய வரலாறு வந்து ரொம்ப அற்புதமான, ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு தியாக மனப்பான்மையோட ஒருத்தங்க இருப்பாங்களா, இந்த அளவுக்கு கருணையோட ஒருத்தங்க இருப்பாங்களா, இந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு இடத்துல வந்து இருந்தால் கூட எவ்வளவு பண்பை வந்து, எவ்வளோ பணிவாக வந்து, எவ்வளோ தன்மையாக வந்து இந்த உலகத்துக்கு வாழ்ந்த ஒரு மகான் தாங்க இவர். ஏன்னா எதிரிகளாக இருந்தால் கூட அவங்க கல் மனசு கூட கரைஞ்சிருமாமா, அந்த அளவுக்கு இவருடைய குணாதிசயம் இருக்குமாமா. சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து வாழ்ந்திருக்கார். 1015 வருஷங்களுக்கு முன்னாடி, சுமார் 1000 வருடங்களுக்கு முன்னால, ராமானுஜர் காலத்துல ராமானுஜரோட 8 ஆண்டுகள் இவர் வந்து மூத்தவர். ராமானுஜருடைய சீடராக இருந்தாலும் இவர் தான் வந்து வயதுல மூத்தவர். என்ன சொல்றது, இவர் ராமருடைய அம்சமாகவும் ராமானுஜர் லக்ஷ்மணுடைய அம்சமாகவும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வாழ்ந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு மகான் அவதாரம் செஞ்ச இந்த ஒரு இடத்துக்கு நாம இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம். காஞ்சி கௌரவாணி ஃபாலோவர், சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்திக்கிறோம். ஏன்னா கூரத்தாழ்வாரை வந்து நீங்கள் சேவிக்கிறதும் 1000 முறை வரதட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும் ஒன்று தான். ஏன்னா வரதருடைய காஞ்சி வரதராஜ பெருமாளுடைய இதயத்தில் வந்து என்னைக்குமே நீங்காத இடம் பிடித்தவர் இந்த கூரத்தாழ்வார். திரு மறு மார்பன் தான் அவருடைய தமிழ் பேர். ஸ்ரீவத்ச சின்னர், ஸ்ரீவத்சங்கான், இவருக்கு நிறைய பேர் இருக்குது. ஏன்னா பெருமாளுக்கு இருக்கிற மாதிரி அந்த ஸ்ரீவத்ச குறியீடு வந்து இவருடைய மார்பில் வந்து இருக்குதாமா. இன்னும் வந்து சொல்லப்போனால் உயர்ந்த குலத்தில் பிறந்தவர், உயர்ந்த செல்வம் படைத்தவர். இந்த காஞ்சி மாநகரத்திலே வந்து பெரிய செல்வந்தர் இவர் தான் அப்படின்னு பெருந்தேவி தாயாரே வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உயர்ந்த குடியில் எல்லாமே இருந்தாலும் அவர் வந்து கிரவுண்ட் டு எர்த், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பணிவான ஒரு ஆச்சாரியராக வாழ்ந்திருக்காரு. அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை தான் நாம் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது பார்ட் 2ல் நான் போடுறேன். பார்ட் 1ல் வந்து இன்னைக்கு இந்த கூரம் ஆதிகேசவ பெருமாள் பல்லவர்கள் காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். சுமார் 1500 ஆண்டுகள் பழமையானவர் இந்த ஆதிகேசவ பெருமாள் கோவில். போகிறதுக்கு முன்னால் வேதாந்த தேசிகருடைய கோவிலில் இருந்து தான் இந்த பதிவை நம்ம பார்த்துட்ருக்கோம். வாங்க இப்போ நம்ம வந்து உள்ள கூரத்தாழ்வாருடைய சன்னதிக்கு போகலாம். ஆதிகேசவ பெருமாள், கூரத்தாழ்வார், அப்புறம் வந்துட்டு பங்கஜவல்லி தாயார், ஆண்டாள் சன்னதி, யோக நரசிம்மர், இன்னும் பல சுதர்சன் சக்கரத்தாழ்வார். அருமையான இந்த கோவில் வந்து நம்ம வந்து முறையாக வந்து சுற்றி பார்க்கலாம். அது போக அவங்களுடைய குருமார்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள்னு இந்த கூரத்தாழ்வார் வாழ்ந்த வீடு தான் இன்னைக்கு வந்து கோவிலாக இருக்குது. ஆதிகேசவ பெருமாள் இந்த பக்கம் இருக்குது, கூரத்தாழ்வாருடைய வீடு நல்லா பிரம்மாண்டமாக இருந்திருக்கு. சுமார் 300 அறைகள் கொண்ட பெரிய ஒரு ஜமீன்தாராக, ஒரு பெரிய ஒரு மாமன்னராக வந்து வாழ்ந்திருக்காரு. இங்கே இவருடைய அரண்மனை கதவை சாத்தினாங்கன்னா 15 கிலோமீட்டர் தொலைவில் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாளுக்கும் பெருந்தேவி தாயாருக்குமே அந்த சத்தம் வந்து கேட்டிருக்காமா. இன்னும் இவர் ராமானுஜரோட வாழ்ந்து, ராமானுஜரோட சேர்ந்து எத்தனை வைபவங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் வந்து விரிவாக வந்து கூரத்தாழ்வாருடைய வரலாறை பற்றி நம்ம முழுமையாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கூரம் வந்து இது வரைக்கும் நீங்கள் சேவிக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காஞ்சிபுரம் வர்றவங்க ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு கோவில் இந்த கூரம். இது காஞ்சிபுரம் டு அரக்கோணம் சாலையில் 15 கிலோமீட்டர் தொலைவில் கூரம்ங்கிற கிராமத்தில் மெயின் ரோட்லேருந்து உள்ள 4 கிலோமீட்டர் வரணும். பஸ் வசதி மெயின் ரோடு வரைக்கும் தான் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் உள்ள ஆட்டோ பிடிச்சி தான் வரணும். இல்லை ஓன் டிரான்ஸ்போர்ட் வந்து பெஸ்ட் உங்களுக்கு. கோவில் டைமிங் வந்து காலையில் 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், சாயந்தரம் வந்து 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் திறந்துருப்பாங்க. சனிக்கிழமைகளில் விசேஷ நாட்கள்லையும் கண்டிப்பாக மாறுபடும். கூரத்தாழ்வார் வந்து நீங்கள் சேவிக்கிறது வந்து பண்ண பெரிய பரம பாக்கியமாக வந்து சொல்கிறோம். அவ்வளோ அற்புதமான தரிசனம் ஆதிகேசவ பெருமாளும் கூரத்தாழ்வாரும் கொடுத்தாங்க. இந்த வீடியோவை மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் வந்து அர்ப்பணம் பண்ணிக்கிறோம். ஸோ காஞ்சி கௌரவாணியில் கண்டிப்பாக இந்த மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். சமீபத்தில் பாலமலை வீடியோ, காஞ்சிபுரம் வீடியோலாம் நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப நன்றி. இந்த கூரம் சேத்திரத்தை பார்க்குறதுக்கு தயாராக இருக்கீங்களா? வாங்க நம்ம போகலாம். ஹரே கிருஷ்ணா. எவ்வளவு அற்புதமான ஒரு கிராமம் பார்த்தீங்களா? இப்போவே இப்படி இருக்கே, கூரத்தாழ்வார் காலத்தில் எப்படி இருந்திருக்கும் இதாங்க அந்த ஊர். சுற்றி அப்படியே வயல்வெளி. காஞ்சிபுரத்துலேருந்து அரக்கோணம் போகிற வழி, கூரம் கேட், ஒரு சின்ன ஒரு ரயில்வே கேட் இருக்குது. ஊர்லேருந்து நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து தான் நாங்கள் வந்தோம், 2 வீலரில் தான் வந்தோம். அப்படியே வந்து லெஃப்ட் கட் பண்ணணும் கூரம் கேட்டில். உள்ளுக்குள்ளே 4 கிலோமீட்டர் நீங்கள் வரணும். 1/2 ஹவருக்குள்ளே நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்துடலாம். சான்ஸே இல்லைங்க, செம எக்ஸ்பீரியன்ஸு.
என்று என்ன சொல்றதுன்னா, ஒரே வார்த்தையில சொல்லப்போனால், வரதரை 1008 முறை சேவிச்சா என்ன ஒரு மன திருப்தி கிடைக்குமோ, ஆசீர்வாதம் கிடைக்குமோ, அதை ஒரே ஒரு முறை கூரத்தாழ்வாரை வந்து சேவிச்சிங்கன்னா கிடைக்குங்க. அதுதான் உண்மை. நான் வரதர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு முறை நீங்க ஒரு சேவை காஞ்சிபுரத்துல பண்ணீங்கன்னா அது 1008 மடங்கா நான் எடுத்துக்கிறேங்கிறாரு. பிரம்மாட்டையும் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு புனித ஆத்மாவை, இவ்வளவு பெரிய ஆச்சாரியரை நீங்க வந்து வணங்குனீங்க அப்படின்னா, இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா, இதை விட பெரிய ஆசீர்வாதம் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. ஏன்னா ராமானுஜரை வந்து அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. வரதராஜ பெருமாளையும் பெருந்தேவி தாயாரையும் அந்த அளவுக்கு அவர் வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. அவங்க இதயத்துல வந்து எப்பயுமே நிரந்தரமா இருக்காரு. ராமருடைய அம்சமா சொல்றாங்க. ராமானுஜர் லக்ஷ்மணருடைய அம்சமா சொல்றாங்க. ஸ்ரீ வைஷ்ணவத்துல பார்க்க போறோம். மொத்தம் பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 வீடியோ வந்து ரெடி பண்ணலாம்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இது வந்து பார்ட் 1. இதுல வந்து அவருடைய வாழ்ந்த ஊரையும், ஆதிகேசவ பெருமாளுடைய அற்புதமான அந்த திவ்ய கோவிலையும், இது திவ்ய தேசம் கிடையாது, அபிமான ஸ்தலம் தான். இதுல என்ன ஒற்றுமைன்னா, ஸ்ரீபெரும்புதூர்ல ராமானுஜருடைய ஊர்லயும் ஆதிகேசவ பெருமாள் தான் இருக்காரு. இங்க கூரம்லயும் வந்து ஆதிகேசவ பெருமாள் தான் இருக்காரு. 2 இடத்துலயும் ஒரே இடத்துல தான், ஒரே ஆள் தான் இருக்காரு பெருமாள் வந்துட்டு. கூர் நோக்கு, கூர்மை, அதாவது முற்றிலும் பாதுகாக்கப்பட்ட பகுதி, மோஸ்ட் ப்ரொடெக்டட் ஏரியா, அப்படிதான் அந்த பேர் வந்ததாமா கூரம். அதுக்கு இவர் கண்ட்ரோலரா இருந்தனால இவர் கூரேஷன், அப்புறம் ராமானுஜர் கூரத்தாழ்வான் அப்படின்லாம் பேர் கொடுத்துருக்காரு. ஸ்ரீவத்ச சின்னர், ஸ்ரீவத்ச அங்கன், திரு மறு மார்பன் இப்படின்னு நிறைய பேர் இவங்களுக்கு இருக்கு. இவரை பற்றிலாம் நம்ம இவருடைய வாழ்க்கை முறையை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா, தியாகம்னா என்ன அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். மிகச்சிறந்த ஒரு சீடரா வந்து இருந்திருக்காரு. அதுக்கு முன்னால கோவிலுடைய ராஜகோபுரத்துடைய நுழைவாயில் அப்படியே ரொம்ப ஒரு எளிமையான ஒரு கிராமங்க. வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். ஸோ 2வது பார்ட்ல கூரத்தாழ்வாருடைய முழுமையான வாழ்க்கை வரலாறு மறக்காம அதை கேளுங்க, மிஸ் பண்ணாம இதை பாருங்க. இதை விட ஒரு அற்புதமான விஷயம் எதுவுமே இல்லைங்க அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு பண்ணியிருக்காருங்க இவரு. எதிரிகள் கூட அப்படியே இவருடைய மனித நேயத்தை பார்த்து உருகி போயிட்டாங்க. இந்த மாதிரிலாம் யாராலையும் வாழவே முடியாது. இவ்வளோ ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரண புருஷராக இருந்திருக்காரு. ஓகே, நம்ம இப்போ வந்து திருக்கோவிலை தரிசனம் பண்ணுவோம். இப்படியெல்லாம் வாழவே முடியாது. அப்படி ஒரு யார் எப்படி வாழணுங்கிறதுக்கு ராமர் எப்படி எக்ஸாம்பிளா இருந்தாரோ அந்த மாதிரி கூரத்தாழ்வாரும் அதே மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரண புருஷராக இருந்தார். வேதாந்த தேசிகர்னால வழிபடப்பட்ட ஹயக்ரீவ பெருமாள், பகவான் ஹயக்ரீவர் பரிமுகன் முன்னாடியே இருக்கு. இப்போ நாம வந்து துவஜ ஸ்தம்பம், அதாவது கொடி மரம், ஸ்தம்பம்னா கம்பம், துவஜ அப்படின்னா கொடி. ஓகே, சுதர்சன சக்கரம், யோக நரசிம்மர். இந்த கோவிலில் எப்போ வந்தாலும் நீங்கள் மன நிறைவோட திருப்திகரமாக வந்து பகவானை சேவிக்கலாம். ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திவ்யதேச யாத்திரை வர பயணிகள் 99% பேர் இங்கே வரமாட்டாங்க. ஒரு விஷயம் தெரியாது. 2வது தனியாக இருக்குது இந்த கோவில். எல்லா ரூட்டை விட்டு தனியாக அரக்கோணம் மார்க்கத்தில் இருக்கு. இருந்தாலும் பகவத் கிருபை, குரு கிருபை இருந்தால் தான் இங்கே வர முடியும். ஏன்னா மிகச்சிறந்த சீடராக வாழ்ந்திருக்காரு, மிகச்சிறந்த மகனாக வாழ்ந்திருக்காரு, மிகச்சிறந்த கணவராக வாழ்ந்திருக்காரு, மிகச்சிறந்த குருவாக வாழ்ந்திருக்காரு, மிகச்சிறந்த ஆச்சாரியராக வாழ்ந்திருக்காரு, மிகச்சிறந்த மனிதராக வாழ்ந்திருக்காரு, மிகச்சிறந்த ஆத்மா இவர் தாங்க. எவ்வளவு பேருக்கு இங்கே பிரசாதம் கொடுத்துருக்காரு. டெய்லியும் ஆயிரக்கணக்கான பேருக்கு, அடியார்களுக்கு அன்னதான சேவை. கிரவுண்ட் டு எர்த். வாழை மரத்தை வெட்டும் போது அவர் அழுகிறாரு. இந்த வாழை மரம் கூட டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. எல்லாருக்கும் தங்கத்துல தட்டு. யார் பண்ணுவாங்க? சோ மெனி கிரேட் சேவா. பெஸ்ட் எக்ஸாம்பிள். கண்ணை இழந்திருக்காரு. 12 ஆண்டுகள் கண் இல்லாமல் இருக்கு. பாருங்க கிளி எப்படி கத்துது பாருங்க. பேர்ட்ஸ் ஆர் வெரி ஹாப்பி. அற்புதமான ஒரு ஆத்மாங்க அவர் வந்துட்டு. என்ன ஒரு உயர்ந்த ஒரு பாருங்க அவருடைய இது பாருங்க, மனித நேயம், கருணை, நேர்மை ஆகியவற்றை கடைபிடிப்போம். ராமானுஜாச்சாரியரை வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ யாரையும் காயப்படுத்தாதீங்க. லவ் இந்த சொல்லுவாங்க இல்லையா, லவ் ஆல் சர்வ் ஆல், அது இவர் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அற்புதமான ஒரு ஆச்சாரியர், சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா முக்குறும்பை அறுத்தவர்னு இவருக்கு பேர் இருக்கு.
மிக உயர்ந்த குடியில பிறந்திருக்காரு, மிக உயர்ந்த செல்வத்தை வச்சிருந்திருக்காரு, மிக உயர்ந்த ஆசானா படிப்பு நல்லா பாண்டித்துவம் வாய்ந்த எல்லாத்தையும் படிச்சிருக்காரு. ராமானுஜருக்கே வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம், ராமானுஜரும் கூரத்தாழ்வாரும். அந்த அளவுக்கு ராமானுஜரோட 8 ஆண்டுகள் மூத்தவர் வயசுல எல்லா விஷயமும் தெரிஞ்சவர். இவருடைய மனைவி ஆஹா சான்ஸே இல்லை, ஆண்டாள். அட்வான்ஸ்டு டிவோட்டி அவங்க. இவ்வளோ பெரிய ஒரு சான்ஸே இல்லைங்க உண்மையிலே வந்துட்டு. இவங்க இந்த மாதிரி ஒரு தம்பதியர்களை பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீரங்க ரங்கநாதரும் காஞ்சி பேரருளாளனும் கொண்டாடுறவங்க இவங்க வந்துட்டு. இது வந்து ஆதிகேசவ பெருமாள் கோவில். முதல்ல இந்த கோவில் 1400 வருஷங்களுக்கு முன்னாடி பல்லவர்கள் காலத்துல பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கூரத்தாழ்வான் சன்னதி இங்க போட்டிருக்கு இல்லையா, 300 அறைகளுக்கு மேல இருக்குமாம்மா. அவ்வளவு பெரிய அரண்மனை டைப்ல இருக்குமாமா. ஏன்னா ஒரு பெரிய ஒரு ராஜா தானே அவரு, இந்த கூரத்துக்கு அரசர் அவர் தானே. 300 அறைகள்ல ஒரு அறையில தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய அரண்மனையில ஒரு பகுதி இது வந்து பாருங்க. இவங்கெல்லாம் வந்து ஆச்சாரியர்கள். ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து சேவிக்கிறோம். சுவாமி நம்மாழ்வார் எல்லாரும் வருவாங்க. விஸ்வக்சேன சேனை முதல்வர் பாருங்க, ஆதிகேசவ பெருமாள், திருமங்கை ஆழ்வார், ஆல் கிரேட் பர்சனாலிட்டிஸ். ஸ்ரீமத் ராமானுஜர், பராசர பட்டர், அதாவது கூரத்தாழ்வாருடைய மகன் இவரு, அவருடைய புத்திரன். பிள்ளை லோகாச்சாரியார் ஸ்ரீரங்கத்துல காட்டலகி சிங்க பெருமாள் கோயில்கிட்ட பிறந்தவர். மணவாள மாமுனிகள், இப்படி ஆச்சாரியர்களுடைய கருணையெல்லாம் ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்று அவருடைய வாழ்க்கை வரலாறு அருமையா படம் பிடிச்சு அந்த சுற்று வட்டாரங்கள்ல சுவற்றில் வந்து ஒட்டியிருக்காங்க. கூரத்தாழ்வாருடைய சன்னதி உள்ள மூலவரை எடுக்கக்கூடாது, அனுமதி இல்லை. இந்த சுற்று வட்டாரமே அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க. இதுதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு. 2வது காணொளியில கண்டிப்பா இதை முழுமையா நல்லா ரொம்ப பொறுமையா நிதானமா உங்களுக்கு நான் அதை விளக்கமா சொல்றேன். பல மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அடியனுக்கு ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் அடியனுடைய ஆச்சாரியர் குருவுடைய கிருப்பையால இதெல்லாம் வந்து சொல்ல முடியுது. ஸ்ரீல பிரபுபாதரும் என்னுடைய குரு மகாராஜும் இந்த வைஷ்ணவர்களுடைய சேவையுடைய முக்கியத்துவத்தை சொல்லி வாழ்ந்து காமிச்சிட்டு இருக்கிறாங்க, இன்னும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த ஹரே கிருஷ்ண பக்தர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு பணிவான வேண்டுகோள், காஞ்சிபுரம் யாத்திரை வரும்போது கண்டிப்பாக இந்த கூரமும் வந்து நீங்கள் சேவிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதான் ஒரு பணிவான வேண்டுகோள். கிருஷ்ண பக்தர்கள் கட்டாயமாக இங்கே வந்து கூரத்தாழ்வாருடைய ஆசையை வந்து பெறணும். அதான் சொல்லிட்டேனே, ஒரு தடவை சொன்னால் 1000 தடவை சொன்ன மாதிரி, ஒரு முறை தரிசனம் பண்ணால் 1000 முறை தரிசனம் பண்ண மாதிரி வரதரே ரொம்ப சந்தோஷப்படுவார். இங்கே வந்து நீங்கள் கூரத்தாழ்வாரை ரெஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா. அவ்வளவு அற்புதமான ஒரு இடங்க அது. வந்து உட்காந்து இங்கே ஜபம் பண்ணுறதுக்கு அருமையான இடம். நல்லா ஜபம் பண்ணலாம், நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். நல்லா பாருங்க, கிளியெல்லாம் எவ்வளோ அழகாக கத்திட்டு இருக்கு பாருங்க. ஸோ ஒன்றும் கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அரக்கோணம் ஜங்ஷன்லேருந்து 1/2 hour, காஞ்சிபுரத்துலேருந்து 1/2 hour. அரக்கோணத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கும் நடுவில் தான் இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டே நீங்கள் வரும்போதே வந்து டே டைமில் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா வந்து சேவிச்சுட்டு போகலாம். ஆனால் அந்த டைமிங் ஒத்து வருமானு பார்க்கணும். கட்டாயமாக பார்ட் 2ல் நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கூரத்தாழ்வார் கி ஜெய்.